ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு வாரம் கதைச்ச வீடியோ போடுறதில்ல. ஆனால் இன்றைக்கு இந்த வீடியோ போட வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த மோட்டர் பைக் பார்க்கில் நடந்த ஒரு சம்பவம் நேற்று 29ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு கொண்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள அதில் 2 பெரிய பார்க் தான் இருக்குது. பேர் சொல்ல விரும்பலை. அதில் உள்ள ஒரு பெரிய பார்க்கில் கொண்டு மோட்டர் பைக் வந்து விட்டுட்டு நாளைக்கு எடுக்கிறேன்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போனது. அப்போ அதுக்கு வந்து டிக்கெட்டில் இருக்கிற பெறுமதி வந்து 30 ரூபா அடிச்சிருக்குது. சரி, 30 ரூபாண்டா 29ஆம் தேதி விட்டதுக்கு ஒரு 30 ரூபா, 30ஆம் தேதி விட்டதுக்கு ஒரு 30 ரூபா, 60 ரூபா அறவிட வேண்டிய ஒரு மோட்டர் பைக் பார்க்கல. நேற்று இரவு 7 மணி போல் நான் போய் அந்த பைக்கை எடுத்துகிட்டு காசை கொடுத்தேன். 100 ரூபா கொடுக்க அவர் என்ன முறை 30 ரூபா கேட்டேன். அப்போ ஏனென்று கேட்டேன். இல்லை, இரவு விட்டால் 100 ரூபா எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணுமாண்டு. அப்போ இதே விஷயம் வந்து மற்ற பாக்கில் வந்து 5 நாள் நிற்கும் மோட்டர் பைக். ஒரு நாளைக்கு 40 ரூபா, 5 நாளைக்கும் 200 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ இவர் வந்து ஒரு நாளைக்கு 130 ரூபா எடுக்கிறாங்கண்டா, நார்மலாக யோசிச்சு பாருங்க, 300 வீதத்துக்கு மேலே 30 ரூபா படி பாருங்களேன். 30 ரூபா தர 3 90 ரூபா. அப்போ இது ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். ஒரு சின்ன ஒரு 30 ரூபா ஒரு பொருள்னு வைங்களேன். ஒரு 30 ரூபா சம்மந்தப்பட்ட ஒரு பொருளுக்கு 300 வீதத்துக்கு மேலே கூட எடுக்கிறேன். அப்போ இதை நான் தட்டி கேட்டேன். நான் கேட்க வந்து கொஞ்சம் ட்ரோங்காக வந்து கதைக்க வழிகிட்டோன்னா நான் ஒன்றும் பறையில் 130 ரூபா கொடுத்துட்டு மோட்டருக்கு எடுத்துகிட்டு வெளியால் வந்து அவர்கிட்ட கேட்டேன். நீங்கள் 130 ரூபா வாங்கினதுக்கு 130 ரூபா தான் வாங்கினான் என்றதை எழுதித்தாங்க என்று கேட்டேன். அவர் சொன்னார், அப்படி தாங்கள் எழுதி தெரியலாதன்ட்டு. அப்போ அதுக்கு பிறகு நான் சொன்னேன், நான் இதே உங்களோட கடையையும் உங்களையும் நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானேன்ட்டு. சரி என்று ஃபோட்டோ எடுத்ததன் பிற்பாடு திருப்பி 80 ரூபா வந்து எனக்கு தந்துச்சினான். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன பொருளில் ஒரு 30 ரூபா பொருளுக்கு 100 ரூபா அடிக்கிறதுன்றா இது ஒரு பெரிய ஒரு திருட்டு சம்பவம்னு தான் சொல்லலாம். என்னட்ட இப்போ ஆதாரம் இருக்குது, ஆனால் நான் வந்து அதை போட விரும்பலை. ஏனென்று சொன்னால், இப்போ நான் அவையண்ட ஃபோட்டோவை நான் போட்டேன்டா அவையண்ட பிள்ளைகள் வந்து அதை பார்த்தா கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. அதெல்லாம் நான் வந்து ஃபோட்டோ போட இல்லை. அவைக்கு சொல்லிட்டு வந்தேன், நான் இதுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன்ண்டு. ஆனால் நான் வந்து முதலாந்திரம் மண்டபடியாக நான் அதை பற்றி ஒன்று நான் கதைக்க விரும்பலை. நீங்கள் மோட்டர் பைக் விடுற நீங்களும் கொஞ்சம் வந்து அவதானமாக இருங்கோ. இது மோட்டர் பைக்கில் மட்டும் இல்லை, வேலை செய்கிற இடத்துல இருக்குது, நிறைய பிரச்சனை வேலை செய்கிற இடத்துலையும் இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையாண்டு பார்த்தீங்கன்னா இல்லை, இங்கே வந்து ஊழல் மோசடிக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் தட்டி கேட்டீங்கன்னு சொன்னால் அவனை குற்றவாளியாக்குவாங்க. இதுதான் உண்மையான இது. நேர்மையாக இருந்தாலே இங்கே வந்து வாழ முடியாதுன்ற உண்மை. நீங்கள் வந்து விழிப்புணர்வுடன் இருந்தீங்களா நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை தட்டி கேளுங்க. ஓகே, நன்றி.